விஜயும் காவேரியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிற மாரி ஒரு கதைய இப்ப கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவ முத்துமலர் குடும்பத்த இப்ப இந்த வீட்ல வந்து உட்கார வச்சிருக்கிறதும், அந்த குடும்பம் உண்மையாவே அவருடைய மகன், மகள் தானா அப்படின்னு ஒரு டெஸ்ட் கூட பண்ணாம இருக்கிறது. வெறும் ஃபோட்டோ ஆதாரத்த வச்சு நம்புறது. குமரன் சொன்ன வார்த்தைய வச்சு நம்புறது. குமரனே எங்க போனாரு அந்த விஷயத்த சொல்லிட்டு அவர் காணாமலே போயிட்டாரு. அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமா? இருக்காதா? அப்படின்னு யோசிக்காம இருக்கிறது. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாயர கூட வீட்டுக்கு வர வைக்காம இருக்கிறது. ஒரு லாயர வர வச்சு என்ன பிரச்சனை? என்ன ஏது? இதுக்கு லீகலா என்ன செய்யணும்? அப்படின்னு யோசிக்காம இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனோ தானோன்னு தான் அந்த கதைய எடுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா இருக்கு. ஏன்னா வந்து ஒரு சீரியஸான ஒரு கதையா இருந்துச்சு. ஒரு சினிமாவே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கதையில வந்து இப்படி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அடுத்த சீன்ல நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இந்த கதையில இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? இந்த முத்துமலர் குடும்பம் இங்க இருக்காங்க அப்படி தானே யோசிப்போம். அவங்கள அப்படியே இந்த வீட்ல இருக்க விட்டாங்க. இவங்களுக்கு எம்ப்ளாய்மென்ட்லாம் போட்டு தராங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தராங்க. வாங்கி தரது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய கடன் இருக்கு. நாங்க கடன காச குடுத்தாகணும்னாங்கல்ல. அவரும் அத பத்தி கவலைப்படாம மாச சம்பளத்தில வேலைக்கு சேர்ந்துட்டாரு. மாச சம்பளத்தில வேலைக்கு சேர்ந்துட்டீங்கன்னா, அப்ப அந்த கடன் காசெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான ஒரு யோசனைய பத்திலாம் அவங்களும் கவலைப்படுற மாரி தெரியல. கேட்டா வந்து இப்போ காசு வரும்ல, அத வச்சு வட்டி குடுத்துப்பாங்க அப்படிங்கிறாங்கன்னா, இந்த கதாபாத்திரங்கள் எதுக்கு? அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து விஜயும், காவேரியும் சந்தோஷமா இருக்காங்க. அந்த இந்த ஜோடிக்கு விஜய், காவேரி, வீக்கா ஜோடிக்காக இருக்கக்கூடிய ஃபேன்ஸ சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, இப்ப விஜய் வந்து காவேரிக்காக வந்து அப்படியே சர்ப்ரைஸா வந்து ஒரு வளகாப்பு வந்து மண்டபத்தில நடத்துறாரு. அந்த மண்டபத்தில வந்து டெக்கரேஷன்லாம் அவரே பார்த்துக்கிறாரு. அத பார்த்து வந்து கண் கலங்கி நிக்கிறாங்க இந்த பக்கம் வந்து சாரதாலாம். அவங்கள உட்கார வச்சு அந்த ஃபங்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஓவர் நைட்ல வந்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப நல்லவங்களாயிடுறாங்க. யமுனாலேருந்து, கங்காலேருந்து எல்லாருமே நல்லவங்களாகி அவங்களும் பார்க்கறது. இன்னும் குமரனுங்கிற வார்த்தைய பத்தி கங்கா பேசாமலே இப்ப இருக்கிறது. காணாம போயிட்டாரு. ஃபோனே எடுக்கல. 10 நாள், 15 நாள் ஆயிடுச்சு. ஃபோனே பண்ணாம 15 நாள் கணவர் இல்லாம இருந்தா, அப்படியே வந்து மனைவி கூலாவே இருப்பாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் நெறைய கேள்விகள் இருக்கு இந்த கதையில. பதில்கள விட கேள்விகள் அதிகமா இருக்கு. ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ட்ராக் சின்னதா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்ராக் கூட இன்ட்ரஸ்டிங்கான ட்ராக் இல்ல. வேலைய காமிங்கங்கும்போது வேலைய காமிச்சாங்க. ஆனா வேலைய காமிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கையும் ஒரு முழுசா வந்து அந்த பக்கம் போகாம, சரி ஓகே ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் லைட்டா கிரிஞ்சா ஏதாவது காமிப்போன்ட்டு அங்க இருந்து ஆட்கள வர வைக்கிறது. அதாவது இவங்களுக்கு வீடு புக் பண்ணவங்களவே வந்து அவங்கள கெஸ்ட்டா கூப்பிடுறது. அவங்கள போய் இவங்களே இன்வைட் பண்றது. அத வச்சு அந்த விஷயம் நடந்துற மாரி அதாவது அவங்க சந்தோஷப்படுற மாரி காமிக்கிறதுன்னு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட நோக்கம் என்னவா இருக்க போகுது? இந்த கதையோட பயணம் என்னவா இருக்க போகுது? எத நோக்கி இந்த கதை பயணிக்குது? அப்படிங்கிறதுக்கு தெளிவின்மை அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. தெளிவா ஒரு விஷயம் இருந்தா அத நோக்கி பயணிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெண்ணிலா ட்ராக்ல ஒரு தெளிவான ஒரு இது இருக்கும். அதே மாரி அந்த வீடு ட்ராக் இந்த மாரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் இதெல்லாமே வந்து அட்லீஸ்ட் அத வச்சு இந்த கதை பயணிக்கும். இப்ப அந்த கதையில எதுவுமே இல்ல. வெண்ணிலா போனதுலேருந்து இந்த முத்துமலர் ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா, எதுவுமே நடக்காம அந்த கிணத்துல போட்ட கல்லாட்டம் உள்ளேயே உட்காந்துருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இந்த கதை போகும் விதம் வந்து ரொம்ப ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி போறது டிஆர்பிலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. மொத்த இன்ட்ரெஸ்ட்லயும் தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் வந்து எவ்வளோ வியூஸ் வருமோ, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. ப்ரோமோஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த சீரியல பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போனா நல்லாயிருக்கும்? குமரனா, கமருதீன் வந்தா ஓகேவா? இல்ல கமருதீன் வேணாம்னு நெறைய பேர் சொல்றாங்க. அத பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க் யூ.